ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் விட்டு அது ஒரு நிமிஷம். ஓகேம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரொடக்ஷனில் நானும் ஒருத்தனாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, அண்ட் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஜி கனல் கண்ணன் சார், அண்டு தேங்க்ஸ் ஃபார் த மகேஷ் சார், அதுக்கப்புறம் டைரக்டர் அஷ்ரப் சார், காசி சார், எல்லாருமே கிரேட். என்ன சொல்கிறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதேமாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்லாம் வந்துட்டு எல்லாமே எந்த டூப்புமே வேண்டாம், அவருக்கு டூப்பு செட் ஆகாதுன்னு வைங்களேன், அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும். பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார், அதை நான் சொல்லி ஆகணும். ஒரு இன்சிடெண்ட்டில் வந்துட்டு ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து ஒரு டூப் ஷாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அது வேண்டாம், நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார். 1 டே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வித் த பேர் பாடியோட, எந்த ஒரு ஷர்ட்ஸோ வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோட வந்து மேலேருந்து 4th ஃப்ளோர்லேருந்து கீழே ஆகி டவுன் ஆகி பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுப்போ காசி சார் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கேட்டோமோ எதுக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஃப்ளை கேமாக இருக்கட்டும், ஸ்டெடி கேமாக இருக்கட்டும், ஜிம்மி ஜிப்பாக இருக்கட்டும், என்னென்ன கேட்டோமோ, என்னென்ன ஃபைட்டர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டோமோ எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் மூஞ்சி சுளிக்காமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அஷ்ரப் சாரை சொல்லி ஆகணும், கிரேட் ஒர்க்கர். அவரை எல்லா மாதிரி வளர்த்து தெரியும், சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அவருடைய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வடிமடித்து மனசில் வச்சுருந்ததெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, பெரிய ஒரு சக்ஸஸாக இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ சார். வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், ஒரு போலீஸாக நடிச்சிருக்கேன். ஸோ அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்னை வந்து இந்த படத்தில் டைரக்டர் விஜய் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பேஸ் சப்ஜெக்ட். ஸோ August 1 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை அனிகா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் அஸ் வெல் அஸ் மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பிராம சாரோட பொண்ணாக நடிக்கிறேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். August 1 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. பாடியிருக்கும் கரிஷ்மா அவர்கள் பேசி முடித்து விட்டு 2 லைன் பாடுவார். வணக்கம் எல்லாரும். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் நல்லா வராது, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி மகேஷ் uncle for having me on your film and Ashraf uncle for letting me sing for your film. Of course அப்பா. முழு படம் like it's awesome. I watched it. It's incredible. The whole cast crew சூப்பராக பண்ணீங்க. I'm so excited for you to all watch it. Thank you to Arnanna as well for having me on the soundtrack. It's an awesome song. இது ஒரு சூப்பர் படமாக இருக்க போது. ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. And I loved singing the song. It's a beautiful
love melody song that I sang with Arun Anna. So yeah, I'll sing a couple of lines. என் வெள்ளை மலையே புது வெள்ளை மலையே நீ செல்லும் இடமே நான் வருவேனே உன் அருகினிலே வினையாசைவினிலே வினத்தோட கையிலே நான் படர்வேனே. Okay, கொஞ்சமா, but I hope you enjoy it. ரொம்ப நன்றி எல்லாரும். Thank you so much. Thank you. நன்றி. அடுத்ததாக நாயகி ஷில்பா மஞ்சு. கரிஷ்மாவோட ப்ரொடியூசர். ஹலோ எவ்ரிவான். சாரி, நான் ஃபஸ்ட் டைம் என் மகேஷ் வந்து அண்ணா ஒரு படம் அனுப்போம்னா நான் தலையை சுரிஞ்சுட்டு ஏண்டா இந்த தேவையில்லாத வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் போக போக புரிஞ்சுது ஹவு டிஃபிகல்ட் அ மூவிஸ் பீப்புள் சும்மா க்ரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அஷ்ரஃப். எடிட்டிங்கும் ஃபேன்டாஸ்டிக். நான் எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்குது. ஆனால் அது நத்தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் நேராக நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும். 4 பாட்டு இருக்குதுல, ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே. அண்ட் எவ்ரிபடி இஸ் ரியலி டன் வெல். Anita, right? Anita has done a wonderful job, and so is practically everybody, even a little part they have done really well. It was very hard working. எங்கே காசி அண்ணே காணையில் ஆஸ் யூஷுவல் இப்படி தான் உட்காந்துருப்பார். ஆனால் அவர் இல்லாமல் இன்றைக்கு படம் இல்லை. ரைட், தேங்க்யூ வெரி மச். ஹோப்ஃபுல்லி ஆல் ஆஃப் யூ வில் சப்போர்ட் அஸ். பலர் மற்றும் படத்தின் எதிர்நாயகனாக நடித்திருக்கும் மகேஸ்வரன் தேவதாஸ். எல்லாருக்கும் வணக்கம். 9 வயசில் ஆசைப்பட்டேன் நடிகனாக ஆகணுன்னு. டீச்சர் கேட்டாங்க, யார் எல்லோரும் என்னவா ஆக போகிறீங்கன்னு. நான் நடிகனாக ஆகணுன்னு சொன்னேன். டீச்சர் பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா, நடக்காது, படி, என்ஜினியர் ஆயிரு அப்படின்னாங்க. சரி டீச்சர், அந்த ஆசையினியோட விட்டுறேன்னு விட்டுட்டேன். ஓகே, நான் வந்து பெரிய கமல்ஹாசனோட ஃபேன். வயசு 11 இருக்கும்போது அபூர்வ சகோதரர்கள் வெளியானுச்சு. அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்டில் தானே படம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, பக்கத்து வீட்டில் கேசட் வரும், அடுத்த நாள் திருப்பி கொடுத்துடணும். அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருங்கன்னு. பரீட்சை டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா அடிக்கிறாங்க, அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க. அபூர்வ சகோதரர்கள் கேசட் வந்துருச்சு, படம் பார்க்க போறியான்ட்டு. நான் உடனே வரேன்னேன். ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நானே முடிச்சிட்றேன், நான் வீட்டுக்கு போகணும், ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்குது அப்படின்ட்டு போய் சொல்லிவிட்டு, அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காற்றுல பறந்துடும். அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். அதை வந்து அனுமான் மலையை தூக்கிட்டு போன மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமல்ஹாசன் படம் பார்க்குறதுக்கு. 11 வயசில் போய் அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்தேன். ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னால் கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு. அங்கேருந்து கட் பண்ணால் படம் பார்க்குறது. அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது. இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது எல்லோரும் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது எல்லோரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிங்கப்பூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், அந்த டாப் 10 படம் போடுவாங்க. ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க, மலாய்க்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் 1 டாப் 2ல் இருக்கும். எல்லாருக்குமே தமிழ் படம் பார்க்க ஆசை. என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க, தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க. ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் திறந்து போச்சுன்ட்டு. அப்புறம் பார்த்தேன், சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூரில் 46 வயசில் வந்து ஓல்டஸ்ட் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன். 39 வயசில் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 46 வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்குனேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்தது இந்த உடம்பை எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு. சரி, எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டச் பாயிண்ட். வந்து ஒரு ஒரு முதுகு எலும்பு போல். ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கர், ரீட்லர், பெங்குவின், வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். ரைட், இன்றைக்கி வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி பார்ப்பேன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தை திருப்பி பார்க்குறது பிரகாஷ் சார் இருக்காங்க. ரைட், எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக. ரைட், இப்போ
தனி ஒருவன் படம் திருப்பி திருப்பி பார்க்குறது வந்து அரவிந்த் சாமி சாருக்காக தான். ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நிற்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கிளியர், வில்லனுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நான் வந்து. ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அவர் சுலபம் கிடையாது இல்லையா. 2 வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் எல்லா ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூமில் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் 2 வருஷம். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு 1 வருஷம் தேடினேன். அப்போ தான் அஷ்ரஃப் சார் வந்தார். ஓகே, அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க. சார் படம் நம்ம 1 கோடியில் எடுத்துடலாம் சார், 1.5 கோடியில் எடுத்துடலாம் சார், நீங்கள் 1 கோடி போடுங்க, உங்களுக்கு 50% ஷேர் சார், படம் ஹிட் ஆயிரும் சார். எல்லாரும் வருஷம் கட்டிட்டு வந்தாங்க ஏமாத்துறதுக்கு. அவங்க எல்லாரையும் தேடி பொறுக்கி போட்டு கடைசியில் அஷ்ரஃப் கிட்ட வந்து சொன்னேன். அங்கேருந்து படம் எடுத்து 2 வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம். ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்காங்க, சேல்ஸ் இருக்குது, ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன், கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன், நான் வந்து ஒரு ஆத்தர், நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர், வெளியூருக்கெலாம் போய் பேசிட்டு வருவேன். இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து 5 கோடி ஆகும் சார், 6 கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட இப்போ நல்ல படம் எடுக்கலாம். எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் தான். ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது எங்களோட தாத்தாவோட பேரில். எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர், என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 விஷயம் ஒன்று நடக்கணும். ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது, லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும். தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது. ஃபேமிலியாக படத்துக்கு வரணும். ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது. சில படத்துக்கெலாம் போனால் பிள்ளையோட கண்ணை முடிக்குவாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ நான் அஷ்ரஃப் கூட உட்காரும்போது கதை கேட்கும்போது நேராக சொன்னேன், எனக்கு கதை நல்லா இருக்குது, இதோட டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன. நான் அப்படி தான் வந்து படத்தை கேட்பேன். டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, அதோட கட் எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்த்துறேன். அப்புறம் 2 மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் சொல்ல முடியும்னு எடுத்த முதல் அட்டம். இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், கொரியன், ஜப்பனீஸ், கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி. ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரவேன். ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனால் எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஓடுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு என்ன கொடுக்கணும், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரி டீம் இருக்கணும், அந்த மாதிரி. இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது கூட நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதை திருப்பி ரீஎடிட் பண்ணி பர்ஃபெக்ட் வெர்ஷனாக தான் நான் வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் விடவே இல்லை. இந்த படத்தை நாங்கள் 2023 ஜூனில் முடித்தோம். ஃபைனல் காப்பி 2023 டிசம்பரில் இருந்துச்சு. ஆனால் நான் 1 வருஷம் எடிட் பண்ணியிருக்கேன் படத்தை. எனக்கு அந்த பர்ஃபெக்ட் வர்ற வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிட்டே உட்காண்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது என்னோடய ப்ரொடக்ஷன்னு சொல்கிறத விட எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஸோ அந்த படத்துக்கு வந்து நான் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறது வந்து என்னோடய பார்ட்னர் ஷெண்டி சாருக்கு. நான் வந்து யாருமே தெரியாமல் சென்னைக்கு வந்தேன், எனக்கு யாருமே தெரியாது. பூர்வீகம் அம்மா வந்து திருச்சி, ஆனால் அம்மா வந்து 18 வயசில் சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. இங்கே ஃபேமிலி இருக்குது, ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில் யாரையும் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து யாரையும் தெரியாமல் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சார், ஷெண்டி சார். அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை, ரைட். அப்புறம் வந்து தனியாக உட்காந்துருக்காங்க பிரியா அக்கா, எந்த ஸ்டேஜ்லையும் பார்க்க முடியாது, ஷெண்டி சாரோட ஒய்ஃப். அவங்க தான் கட் அண்ட் ரைட். எனக்கு இப்படி ஒரு எனக்கு அக்கா இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாங்க. இப்படி பண்ணி இவ்வளோ செலவு பண்ணாத, இப்படி தான் கரெக்டாக போகணும் அப்படின்னு கூட நின்று கடைசி வரைக்கும். நான் சிங்கப்பூரில் இருந்தாலும் ஷெண்டி சார் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காசி சார் தனியாக உட்காந்துருக்காரு, ரைட். நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னோடனே இதுதான் பட்ஜெட்னு சொன்னோடனே கரெக்டாக உட்காந்து செஞ்சு கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் மீடியம் மைண்ட்ஸ் செந்தில் சார். இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படம் டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியாது. நல்ல படம் இல்லை, இவ்வளோ தான் எனக்கு தெரியும்.
இந்த படத்தை வந்து ஒரு போஸ்டராக இருக்கட்டும், கமிங் சூன் போஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் டீசர்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரைட், சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் இந்த நியூஸ், இந்த படம் இப்படி ஒன்று வருதுன்னு தெரியுது. அதுக்கு காரணம் வந்து செந்தில் சார் ஃப்ரம் மீடியா மைண்ட்ஸ் இங்க். இவங்கெல்லாம் வந்து என்னோட ஸ்ட்ரெங்க் அதுவாக அமைஞ்சிச்சு எனக்கு, காட்ஸ் பிளெஸ்ஸிங். அதுக்கப்புறம் அஷ்ரஃப் சார், ரைட், என்ன சொன்னாரோ அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு, ஸ்கிரிப்டு மாறாமல், தரம் மாறாமல். மற்றவங்களாம் அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, அரவிந்த், விஷால், அருண், இவங்க எல்லாருக்கும் நான் தனியாக சொல்ல ஆசைப்படல. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து வெற்றிக்கும் ஷில்பா, தம்பி ராமியாஸுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருந்தாலும் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ரைட். தம்பி ராமையா சார் கூட வந்து எனக்கு நிறையா சீன் கிடையாது, ஆனால் எனக்கு ஒவ்வொரு டைமும் இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனார். ஷில்பா கூட வந்து எனக்கு சீன்ஸ் இருந்துச்சு, சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதனால் எங்களுக்கு ஈஸியாக சிங்க் ஆகிடுச்சு. வெற்றி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் அவர் கூட தான். ஓகே, எப்படி கரெக்டாக வந்து அந்த மீட்ரு கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இனிமேல் வந்து ஆல் லெஃப்ட் யால், ரைட். நீங்கள் நினச்சிங்கன்னா தூக்கி விடலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நல்ல குவாலிட்டியான படம் எடுக்க நாங்கள் ரெடி. நீங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம் எடுத்து கொடுக்க. ஸோ தேங்க்யூ. ஆகஸ்ட் 1 படத்தை பாருங்கள், இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நிக்கில் சார் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவரை ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நான் வந்து எப்போ சிங்கப்பூரில் எனிதிங் நான் வீடியோ தொட்டேன்னா ஒரு ஆக்ட்ரஸோட கார்டிக்கு அது திறந்தோன்னே அடுத்த சீன் இவர் தான் இருப்பார். ஸோ எனக்கு இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும், பேர் அப்போ தெரியாது. இன்றைக்கி தான் பார்த்தேன். இப்போ கரெக்டாக வராரு, இங்கே போங்க அங்கே போங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஏன் அவர் வந்து இவ்வளோ பாப்புலர்னு எனக்கு தெரியும். ஸோ இவரும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அறிமுகம் இல்லை இருந்தாலும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன், ஏன்னா நாங்கள் வந்து நிறைய படம் சேர்ந்து செய்ய போகிறோம். அதனால் தேங்க்யூ சார். ஓகே, அண்ட் யாராவது விட்டுட்டேனா சார்? ஓகே, ஸோ தேங்க்யூ. நான் வந்து ஸ்டேஜை வந்து நான் நம்ம ஹீரோ சாருக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக நாயகன் இவர் பல மேடையை பார்த்தவர், அதனால் சர்னு பேசிட்டு போய் நிற்கிறாரு. நான் அங்கேருந்து பதறிட்டே இருக்கிறேன், ஐயோ அடுத்தது எப்போ ஒரு ஆடுது வந்துருச்சு. ஓகே, என்னோட பேர் வந்து அனீஷ் அஷ்ரஃப். ஆனால் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார்ட்ட மற்றும் வந்து முகவரி படம் பிஜத் துரை சார்ட்ட வந்துட்டு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம். தமிழில் இது ஃபஸ்ட் மூவி. இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராட்சசி பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராட்சசின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன். பட் இது கன்னடத்தில், இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ அதை தான் என்னுடைய முதல் பக்கம், சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம், எனக்கு முதல் பக்கம். என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முதல் பக்கம்தான். நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி இங்கே நான் வந்திருக்கிறேன். வந்து அந்த இடத்துல உட்காருவேன். அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு 10 பேர் தான் தெரிவாங்க, அப்போ ஈஸியாக தெரியும். ஆனால் எங்கேருந்து பார்க்கும்போது 100 பேர் தெரியுறாங்க. ஓ, ஒவ்வொருத்தரும் பேசும்போது தயங்கிட்டு இருந்தது, பயந்துட்டு இருந்தது இதுதானாங்கிறது இப்போ தெரியுது. இது ஒரு முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குனர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேற ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன். இங்கே உதவி இயக்குனர்களாகவும் இணை இயக்குனர்களாகவும் இருந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக ஒரு குட்டி கதை சொல்லி தான் ஆகணும். இந்த மேடை வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம், ஓகே. ஏன்னா ஐயோ ரொம்ப பேசி கொண்டாண்டா நான் இருக்கக்கூடாதுல்ல. ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் மூலியமாக வந்துட்டு நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து ஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஃபோனில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் வந்து எனக்கு சினிமாவில் உள்ளே என்ட்ராகணுன்னு நல்ல ஆசையாக இருக்குது. ஸோ ஒரு தயாரிப்பாளராக நான் உள்ளே வர போகிறேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் இயக்குனர்
முருகதாஸ் சாரோட உதவி இயக்குனர்னு அப்படின்னா ஓகே ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு, இதுக்காக தான் எவ்வளோ நாள் போராடணும் அப்படின்னா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், அதில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ போச்சுடா, இந்த சிங்கப்பூர்லேருந்து ப்ரொடியூசர் வர்றாங்க, உடனே நடிக்கணும்னு வேறு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சார் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறீங்களா அப்படின்னா. ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் டக் 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 டக்னு வருது. ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தானா பாடி பில்டு, அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்தது. செம்மையாக இருக்காரு. ஒருவேளை இவர் ஹீரோ நடிக்கணும்னு சொல்லுவாரோ, சரி எதுக்கும் பேசி பார்ப்போம். மறுபடியும் பேசினேன். நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவர், அஷ்ரஃப் என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேன் சார். நான் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னா. அப்பா இதுதான் நானும் ஆசைப்பட்டேன். உங்களை வில்லனாக தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து உங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னே நீங்கள் தயாரிப்பார இல்லைன்னா கூட நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன். அப்படி ஒரு பாடியோட, அப்படி ஒரு ஃபிசிக்ஸோட இருந்த அவரை வந்து தமிழில் வந்துட்டு நம்ம வில்லனை வந்து அறிமுகப்படுத்துவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைமில் வந்து அப்படி சட்டை கழட்டி நிற்பார். அப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க. சரத்குமார் வந்து என்ன பாடியில் ஒருத்தர் வந்தாருன்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆகிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்றால அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில இடத்துல வந்திருக்கலாம், இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை வந்துட்டு அவர் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவார். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எதுக்கும் அவர் வந்து சைடில் வந்துட்டு நம்ம இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜரை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாமான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு இது. அப்போது அவருக்கும் எனக்குமான ஒரு சின்ன டீல் என்னென்னா, இவர் நடிப்பாரா, உடம்பு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கார், பட் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னேன். உடனே அவர் ஓகே பண்ணலாமே அப்படின்னாரு. சரி ஓகே, ஷார்ட் ஃபிலிம் டைமில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் அவரை மீட் பண்ணுறேன். ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் நல்லா லென்த்தாக டயலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணணும். ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிமில் வில்லனாக நடிக்கணும். வில்லனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஹீரோக்கு ஷார்ட் ஃபிலிமு. இல்லைன்னா நம்ம ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் சின்னதாக வச்சுருப்போம், பண்ணலாம். பட் இவருக்காகவே நான் ஒன்று பண்ணுறேன். அதில் வில்லன் வித்து ஒரு மறைமுகமான ஒரு ஹீரோ வந்தார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எப்படி நடிப்பா அப்படியோ ஒன் டே ஷூட்டில் அது அவர் நடித்தார். அங்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் என் படத்தினுடைய வில்லன் அப்படின்னு. பட் லேட்டராக தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது, அவர் ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னை வச்சு எடுத்தார்ல, அவர் மைண்டுக்குள்ளார இவன் கரெக்டாக டைரக்ஷன் பண்ணுறானான்னு பார்ப்போம். அப்போ இவன் நான் டைரக்டராக போடலான்னு டெஸ்ட் நான் அவருக்கு வச்சுருக்கிறதா நினச்சா, டெஸ்ட் அவர் எனக்கு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார், அஷ்ரஃப் உங்கள் ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சரி படம் பண்ணலாம், ஃப்யூச்சர் ஃபில்மை வந்து பண்ணலாம், இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னா. அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கதை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இதில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நான் சொன்னேன். அவர் கேட்டார், அவருக்கு வந்து பவுண்டேடு கொடுத்தேன், வாங்கிட்டு போய் படிச்சுட்டு இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு லேட்டே ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்துட்டு அந்த எப்போ நான் கதை சொல்லி முடித்தனோ, எப்போ அவர் பவுண்டேடு வாங்கி படித்தாரோ இம்மீடியட்டாக வந்து நான் ஒரு இயக்குனர் ஆகக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ரொம்ப 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 தேங்க்ஸ் மகேஸ்வரன் தேவதாஸ் சார். நான் ஏன் அவரோட நேம் வந்து திரும்ப திரும்ப உச்சரிக்கிறேன்னா, அவர் தயாரிப்பாளர் மாதிரியே நடந்துக்க மாட்டார், ஒரு நட்பாக நண்பன் மாதிரி தான் நடந்துக்குவார். அவர் வந்து ரெண்டாவது ஒரு விஷயத்த சொன்னார், இந்த நிமிஷத்திலிருந்து நான் வந்து உங்களுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் அல்ல, நான் ஒரு ஆக்டர். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆக்டிங்கை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசணும். இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளர் மாதிரி நீங்கள் பேசணும், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னா அது வந்து ஷாண்டி ரவிச்சந்திரன் சார்கிட்ட தான் பேசணும் அப்படின்னாரு. ஸோ அவர் உள்ள இந்த படத்துக்குள்ளார வந்தார். அவர் வந்து கிளியர் கட் ஒன்று சொன்னார், அஷ்ரஃப் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன வேணும், இந்த கதை இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு வரும், ஆனால் நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளார இந்த படத்தை முடிக்கணும், அது மட்டும்தான் உங்களுக்கான டாஸ்க் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா. அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம மேனேஜர் காசி சார் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய படத்தை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தவர். அவருக்கு வந்து தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் எத்தனை நிமிஷத்தில் எத்தனை நேரத்தில் அந்த பொருள் இங்கே வரும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு ஷூட்டிங்கில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பண்ணி கொடுக்கறதுனால நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படம் இத்தனை நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா அதே நாளில் முடித்தேன். ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அந்த படத்தை வந்து நான் முடித்தேன். அதில் வந்து எனக்கு இன்னொரு சேலஞ்சுங்க இருந்தது. ஏன்னா நான் வந்து
பெரிய இயக்குனர் முருகதாஸ் சார்கிட்டருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால பெரிய செட்டப்பில் பெரிய இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து பட்ஜெட்டாக சின்னதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கானது வந்து கொடுத்துட்டாங்க. பட்டு அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்டைல் வேறு, பட்டு இங்கே வரும்போது நம்மளோட ஸ்டைலை மாற்றிக்கணும். இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெரிய படமாக இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணேன். இந்த ட்ரெய்லர் கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய படமான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த படத்தை வந்து இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பார்க்கல, எங்களுடைய டீம் மட்டும் பார்த்தாங்க. அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு என்னுடைய டீம் அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறத விட பப்ளிக்காக என்னுடைய இயக்குனர் சங்கத்தை சார்ந்த என்னுடைய நண்பர்கள் இயக்குனர்கள் வெளியில் பப்ளிக் எல்லாருமே வந்துட்டு பாராட்டினா தான் என்னுடைய முதல் பக்கத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த முதல் பக்கங்கிறது எனக்காக வச்ச பேரல்ல, சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கங்கிறது ஒரு கேஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கதையில் இருக்குது. அது வந்து எனக்கும் அது பொருந்துற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. தயாரிப்பாளர் அவரும் சொன்னார், இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாத்துக்குமான ஒரு விஷயமா இருக்குன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் முருகதாஸ் சார்ட்டிருந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட வெளியில் வந்த விஷயம் என்னென்னா, அவர் ஒரு கதை முதல்ல வந்து டிஸ்கஷனில் பேசும்போது முதல்ல ஒரு சோஷியல் மெசேஜை வந்து முதல்ல எடுத்துக்குவார். இந்த சோஷியல் மெசேஜ் நம்ம வந்து முதல்ல எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ணணும். இதுக்கு தான் கதை பண்ணணும். கதையை பண்ணிக்கிட்டு வந்துட்டு என்ன மெசேஜ் சொல்லலாம்னு தேடுறது கிடையாது. முதல்ல ஒரு மெசேஜ் அவர் எடுத்துக்குவார். அந்த மெசேஜை சுற்றி தான் சீன், அதை சுற்றி தான் வந்து திரைக்கதை எல்லாமே பண்ணுவார். ஸோ நான் கூட வந்துட்டு க்ரைம் த்ரில்லருங்கிறது நிறைய வந்துக்கிட்டு இருக்குது, நிறைய வந்துட்டு இருக்குது. சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு படமெல்லாம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு சேஃப் ஜோன் சொல்லலாம். பேய் படமும் த்ரில்லர் கதை இதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே ஒரு சேஃப் ஜோன். அப்படி ஒரு சேஃப் ஜோனாக இது இருந்தால் கூட நான் அவர்கிட்டருந்து வெளியில் வரும்போது நம்ம படத்துலேயே ஒரு சோஷியல் மெசேஜான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்படி ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதை நான் இப்போ நான் சொல்லலை. பட்டு ஒரு க்ரைம் படத்தில் இப்படி ஒரு விஷயம் சொல்ல முடியுமாங்கிற அந்தளவுக்கு வந்து நாங்கள் மெனக்கெட்டு ஒரு விஷயம் என்னுடைய டீம் உதவி இயக்குனர்களை வந்து எல்லாருமே வந்து இது பண்ணலாங்க. இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் எனக்கு என்னுடைய டீமில் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்த என்னுடைய கோ டைரக்டர் விஜய் அண்டு கணேஷ் சார் இவர்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்கிறேன். உதவி இயக்குனர்களுக்கு சொல்லலைன்னா அவங்களுடைய ஒரு பிரச்சனை என்னென்னா, படம் முடிஞ்ச பூசணிக்காய் உடச்சிட்டு போனோடனே அதுக்கப்புறம் வந்து அவங்களோட காண்டாக்ட் வந்து நம்ம வச்சுக்க முடியல. ஏன்னா அவங்களும் வேறு வேறு படத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவர்களுக்கு வந்துட்டு இந்த மேடையில் வந்து ஏன்னா அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை வந்துட்டு இப்போ அடுத்தது டெக்னீஷியனாக வந்து சொல்ல போனேன்னா, பொதுவாகவே வந்துட்டு ஒரு க்ரைம் பேஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணனா அதில் வந்து கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். கேமரா ஒர்க் அந்த டோன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தினுடைய டிஓபி வந்துட்டு அரவிந்த் சார் வந்து ரொம்ப நல்லா, நான் என்ன சொல்கிறேனோ அந்த சொல்கிற ஸ்பீட்லேயும் குவாலிட்டிலையும் அவர் கொடுத்தார். ஏன்னா நான் மட்டுமே வந்துட்டு நான் சொன்ன நாளில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்ன நாளில் நான் மட்டும் முடிக்க முடியாது. என்னோடு ஓடி வரக்கூடிய அவங்களும் சேர்ந்து நான் சொல்கிற ஷார்ட்டை சொல்கிற டைமுக்குள்ளார முடித்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுன்னா அந்த நாள் ஷூட் வந்து அந்த அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு 4 ஷாட் வந்து பேலன்ஸு அப்படின்னா அப்படி தள்ளி போகும். அது அப்போ அதுக்கு காரணம் அப்போ நான் வந்து அதை பெருமையை சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய பெருமையை நான் இப்போ பேசுகிற ஒரு காரணத்துக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து டிஓபி அரவிந்த் சாரை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இசை வந்துட்டு ஏஜிஆர் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோரு தான் வந்துட்டு இந்த மாதிரி படங்களை வந்து பயப்படுத்தும், அந்த சீட்டு நுனியிலே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு மியூசிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு மியூசிக் இசை தந்த ஏஜிஆருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதிகப்படியான ஒரு கட்டிங்ஸ் வந்து எதில் வரும்னா இந்த மாதிரி படங்கள்லாம் தான் வரும். ஒரு ஃபேமிலி ட்ராமா கதை சொல்லும்போது ஒவ்வொரு சீன் ஒரு லென்த்தில் இருக்கும். பட் இந்த மாதிரி படத்தில் வந்து கட்டிங்ஸ் வந்து டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணணும். ஆனால் அந்த கட்டிங்ஸ் வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு வந்துட்டு டிஸ்டர்பாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு எடிட்டிங் பண்ண என்னுடைய எடிட்டர் விஎஸ் விசால் அவருக்கு இந்த மேடையில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்த இந்த ட்ரைலராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், இந்த லிரிக்கல் வீடியோவாக இருக்கும்,
இதெல்லாம் வந்து தனியாக வந்துட்டு நம்ம வெளியில் வந்து பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த வெளியில் பண்ணதில் வந்துட்டு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து ஆராதனா ஸ்டுடியோ துர்கேஷ் அவருக்கு. துர்கேஷ் அவர் வந்துட்டு அவர் ஆளினால்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனாக போனான்னா எல்லா விஷயத்துக்கும் அவர் ஓடினார். எல்லா விஷயத்துக்கும் சென்சாரா ஓகே, நாளைக்கு இது இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல ஸ்க்ரீனிங் ஆறதுக்கு வந்துட்டு அவர் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்டு சவுண்டு செக்கிங் பண்ணி எல்லாம் பண்ணி நல்லா சார் பக்கா சார் அப்படிங்கிற. ஸோ அந்தளவுக்கு வந்து அதனால் வந்து துர்கேஷ் அவருக்கு வந்துட்டு நான் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதில் விட்டு போன யாராவது இருக்காங்களா? எடிட்டர் இதில் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த படத்தை வந்து படம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதனையாக இருந்தால் கூட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது அது இன்னொரு சாதனை. ஒரு இயக்குனருக்கு வந்து 3 வெற்றிகள் இருக்குது. ஒரு இயக்குனர் ஆகும்போது 3 வெற்றி. முதல் வெற்றி என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறது முதல் வெற்றி. ஒரு ப்ரொடியூசருக்கு கதை பிடிச்சிருக்கு, நீ தான்ப்பா டைரக்டர் அப்படின்னு சொன்னான்னா அன்னையிலிருந்து நமக்கு முதல் வெற்றி கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். 2வது வெற்றி, நம்ம அந்த ஷூட்டிங்கை முடித்து பூசணிக்காய் உடைக்கிறோம் பாருங்களேன், அப்பா எத்தனையோ வருஷ கனவு அதை வந்து மொத்தமாக எடுத்து உடைச்சிட்டுண்டா, சக்ஸஸ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது 2வது வெற்றி. 3வது வெற்றி வந்துட்டு இதை வந்து நல்லபடியாக தியேட்டருக்கு கொண்டு வரணும், ஸ்க்ரீனிங் கொண்டு வரணும். நம்ம நல்ல படம் தான் எடுத்தோம், ஆனால் தியேட்டர் கிடைக்கலையே, நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கலையே, நம்ம நினச்ச அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணலையே, சார் ப்ரொமோஷன் வேறு மாதிரி பண்ணியிருந்தால் அந்த படம் வேறு மாதிரி வந்திருக்குமே அப்படிங்கிற ஏக்கம் வந்து சில சின்ன படங்கள் பண்ண நிறைய இயக்குநர்கள் வந்துட்டு எங்கிட்டே வந்து ஒரு குறையாகவே சொல்லியிருக்கிறதெல்லாம் நானும் கேட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு கூட இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் மீடியா மைண்டு செந்தில் சார் அவர் வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸிங் வந்து எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அவர் மொத்தமாக எழுதி அதை ஒவ்வொன்றுமே டிக் பண்ணிகிட்டே வந்தார். இதை முடிச்சிட்டோம். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஃபார்மல் உள்ள என்ட்ராகிற இடத்துல எல்லாம் அந்த ஓடிங் இருந்தது, பெரிய ஓடிங் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு ட்ரைலர் அண்ட் டீசர்லாம் லான்ச் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இன்னும் ட்ரைலர் கூட வந்துட்டு பப்ளிக்கான ஒரு ரிலீஸ்லாம் நம்ம பார்வையாளர்களுக்கு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ளாரியே நிறைய போஸ்டர்கள், நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நல்ல தமிழ்நாட்டில் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட வந்துட்டு நம்ம பேர் வந்து பெருமையாக வந்து பேசக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டலாம் என் படத்தை கொண்டு போய் சேர்த்து அவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறதே எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. எனக்கு வந்து அடுத்தடுத்து வந்துட்டு அவர் அனுப்பிச்சிட்டே இருக்காரு, நம்ம அடுத்து இதை பண்ணுறோம். எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ ஃபோட்டோஸ், அவ்வளோ ஒர்க்கு வந்து அவர் பண்ணார். ஸோ மீடியா மைண்டு செந்தில் சார் அவருக்கு வந்துட்டு என்னுடைய நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி ஒரு சக்ஸஸ், தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் பப்ளிக்கில் பொது ஜனங்கள் எல்லாருமே பார்த்து இந்த படம் சூப்பர்ரா அப்படின்னு சொன்னான்னா அதுதாங்க உண்மையான சக்ஸஸ். அந்த சக்ஸஸுக்காக தான் இவ்வளோ வருஷம் போராடிட்டு இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த வார்த்தை வந்துட்டு ஒரு ஆடியன்ஸை வந்து தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது அந்த மைக்கை நீட்டும்போது வந்து அவங்க சொல்லிட்டு போகும்போது அதை நான் சாதாரணமாக எத்தனை தடவை நானே ரிவ்யூ வந்து நகர்த்திட்டு போயிருக்கிறேன். அது ஒரு இயக்குனருடைய பெயின் என்னங்கிறது வந்துட்டு இப்போ எனக்கு தோணுது. என் படம் வந்து இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஷோ பார்த்துட்டு வெளியில் வரும்போது அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, அது சொல்லும்போது நம்மளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்போவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் இந்த மீடியா பெரிய லெவலில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். காரணம், பெரிய படங்கள் வந்து பூஜை போட்ட அன்னைக்கே வந்துட்டு வைரலாக எல்லாருமே வந்து அது அவங்கவுங்களோட பேஜஸில் வந்து இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்ஸில் எல்லாத்துலேயும் போட்டுருவாங்க பெரிய படம் பெரிய இயக்குனர்கள் பண்ணும்போது. ஆனால் சின்ன படம் வெளியில் எல்லாருக்குமே தெரியணும்னா உங்களுடைய மீடியா பத்திரிகையாளர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையுமே போய் சேரும். ஸோ நீங்கள் வந்து பொய்யான ஒரு விஷயத்த எழுதணும்னு நான் சொல்லலை. இன்றைக்கி பார்த்ததை இன்றைக்கி உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸில் வந்து நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எழுதுங்க. ஆனால் எழுதுங்க, வீடியோ போடுங்க. தயவு செஞ்சு என்னுடைய படத்தை வந்துட்டு நம்ம இந்த ரூமுக்குள்ளார இந்த தியேட்டருக்குள்ளார பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக மற்றவங்களுக்கும் வந்துட்டு போய் சேர்ந்து அவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஸோ நான் யாராவது விட்டுட்டேன்னா கரிஷ்மா வந்துட்டு இந்த பாட்டை வந்து இதில் வந்து ஒரு பாட்டை வந்து அவங்க
பாடுனது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆல்பமாக வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை சரியான நேரத்தில் வந்துட்டு இப்போ வெள்ளை மழை பாட்டு பார்த்ததா அதை அவங்க ஒரு ஆல்பமாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கான தேங்க்ஸ் வந்து நான் சொல்லணும். அப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மெயினானது வந்து ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்னா பாருங்கள், ஒரு பதட்டம் நான் சொன்னால் ஆரம்பத்தில் அவருக்கு தெரியும் எது எது ஆர்டரில் பேசணும், எது எது ஆர்டரில் பேசக்கூடாது. நான் புது ஆள், நான் தப்பு பண்ணால் கூட என்னோடய ஹீரோயின் மன்னிச்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்துட்டு ஒருவேளை என் பேரே சொல்லலையே அப்படின்னு வந்து அப்படி நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. என்னுடைய ஹீரோ வெற்றி, என்னுடைய ஹீரோயின் ஷில்பா. சரி, இருந்தாலும் அவங்களை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும். இந்த படத்துக்கு ஏன் வெற்றியை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. நான் உண்மையே சொல்கிறேன், இந்த கதை வந்துட்டு நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி முடித்த உடனே யார் ஹீரோவாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்கும்போது சாண்டி சாரும் வந்துட்டு என்கிட்ட கேட்டார் யார் ஹீரோவாக போடலான்னு. நான் வந்து வேறு சாய்ஸே சொல்ல, வெற்றி அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அவர் ஓகேவானு 100% ஓகே, எனக்கு இந்த கதைக்கு வந்துட்டு வெற்றி தான் வேணும். ஆனால் அவங்க அதை விட வந்துட்டு வேறு வேறு ஹீரோக்களை சொன்னாங்க. பட் நான் சொல்கிறேன் இல்லை வெற்றி தான் வேணும். இந்த கதையில் வந்துட்டு ஒரு மதுரையிலிருந்து வரக்கூடிய ஒரு கிரைம் நாவல் ரைட்டருடைய ஒரு பையன் மதுரையிலிருந்து வந்தானா அவனுடைய அந்த லாங்குவேஜோட இருக்கணும்னா, அந்த லுக் வேணும்னா அது அவர்கிட்ட வந்து எனக்கு 100% கிடைக்கும்னு நம்புகிறேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, வில்லன் நம்ம ப்ரொடியூசர் மகேஸ்வரன் தேவதாஸ் சார் வந்து அவரோட பாடிக்கு எதிரில் ஒரு நிற்கும்போது அந்த கட்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு பவர் வந்துட்டு லுக் வைஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதை விட வந்து கொஞ்சம் வேறு யாராவது போட்டானா அது கொஞ்சம் ஃபேக் மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி சொன்னேன். உடனே அவங்க வந்து ஓகே, ஒரு இயக்குனராக நீங்கள் எந்த ஹீரோவை சொல்கிறீங்களா, உடனே நம்ம வந்து அது ஓகே பண்ணிடலான்னு இமீடியட்டாகிட்டு போனேன். அவருடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா, வெற்றி சாரோடது கதை சொல்ல போனான்னா ஒரு 20 நிமிஷத்தில் லைன் சொல்லிடுறீங்களா, ஒரு 15 நிமிஷத்தில் அது கிடையாது, ஃபுல்லாக சொல்லுங்கள் சார், நான் ஃபுல்லாக உட்காந்து கேட்குறேன் அப்படின்ட்டு ஃபுல் கதையை வந்து நம்ம சொல்லும்போது மொபைலை வந்து சைலண்ட் போட்டு திருப்பி வச்சுட்டு மொத்த கதையும் கேட்டார். அந்த கதையை கேட்டது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எங்கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்டும் எங்கிட்ட இருந்து வாங்கி அந்த கொடுத்ததுலேருந்து 3 நாளில் படித்து முடிச்சிட்டாரு. படித்து முடிச்சு மறுபடியும் எங்கிட்ட கால் பண்ணி சொல்கிறார், சார் படித்தேன் சார், நீங்கள் கதை சொன்னதில் விட சிலதை விட்டு போனதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு சின்னதாக ஒரு அபிப்பிராயமாக இது மட்டும் தோணுது அது மட்டும் தோணுதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாங்க. அது சிலதை வந்து மாற்றிருக்கேன், சிலதை வந்து இல்லை சார் அது அப்படி தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணேன். அப்புறம் அதேமாதிரி வந்து ஷில்பா மஞ்சுநாத் அவர்கிட்ட வந்து நான் கதை சொல்கிற நேரத்தில் அவங்க டெல்லியில் இருந்தாங்க. பட் அவங்க கதை வந்துட்டு ஃபோனில் கேட்டுட்டு நான் வந்து இத்தனாம் தேதி இங்கே வருவேன், வந்தது வந்துட்டு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணே. அப்புறம் நான் அவங்கள்ட்ட வந்து சொன்னேன், ஃபுல் கதை வந்து நான் மொபைலில் தான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அவங்க வேறு ஏதோ டூருக்காக போயிருந்தாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நான் ஒரு படத்தை வந்துட்டு சூஸ் பண்ணும்போது 2 விஷயத்துக்காக தான் சூஸ் பண்ணுவேன். ஒன்று, என் கேரக்டர் இந்த படத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இந்த படம் சூப்பராக இருக்கா. ஒரு சூப்பர் படத்தில் நான் நடிக்கிறதுக்கும் நான் தயார், இல்லைன்னா என் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நடிக்க தயார். அப்படி இருக்கும்போது இதில் 2மே இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் வந்து அவங்க நம்ம படத்துக்குள்ளார வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டராக தான் வந்திருக்காங்க. உங்களுடைய ஒரு கேரக்டரில் தான் அவங்க இருக்கிறாங்க, ரிப்போர்ட்டரை. நான் வந்து இப்போ பார்க்குற ஷில்பா மஞ்சுநாத்தை வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் பார்க்கல, திடீர்னு வரும்போது ரியலாகவே ரிப்போர்ட்டர் வந்து ஏதோ நம்ம படத்துக்கு வந்துட்டு பேட்டி எடுக்க தான் வந்திருக்காங்கிற மாதிரி அவ்வளோ அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணி அவங்கள வந்து அப்படி ஒரு காஸ்டியூம்ஸ் விஷயம் எல்லாம் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்தா கூட அவங்க வந்து நிற்கும்போது வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி வந்து நின்னாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் சரி, வேறு யார் சார் விட்டுருக்கேன்? சார் இது புரியல சார், விட்டு போனது நெக்ஸ்ட் எழுதிருக்கீங்களா? நேம்ஸா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதானே. ஓகே, வேற ஐயோ இப்போ இந்த ஸ்டேஜில் இல்லாதனால முக்கியமான ஒரு 2 பேரை வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா நான் இப்படி பார்த்து தான் சாண்டி சாரை சொல்லிட்டேன். ஓ ஓகே, இந்த மேடையில் பார்த்து பேசுகிறனால இது இந்த கதை படத்தில் வந்துட்டு தம்பிராமையா சார் முக்கியமான ஒரு ரோல். அவர் எப்படி கும்கி மைனா அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக வந்து த்ரோட்டாக வந்துட்டு நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு நிறைய அவர் பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கார். சில கதைகள் மட்டும் சில கேரக்டர்களுக்கு வந்து நமக்கு சாய்ஸே இருக்காது. இந்த கேரக்டருக்கு பதில் வேறு யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சானா அந்த யோசனையே இருக்காது. அது மாதிரி வந்து நான் தம்பிராமையா சாரோட பேரை நான் படத்தில் கதை முதல் பவுண்டேடு எழுதும் போதே ராமையா அப்படின்னு சொல்லி தான் எழுதினேன். தம்பி ராமையா அண்ணன் தான் நடிக்கணும், அதுக்காக நான் நேம் வந்து ராமையா அப்படின்னு எழுதினேன். என் படத்துலேயே அவரோட பேர் ராமையான் தான் வைக்க முடிஞ்சுது. எனக்கு அந்தளவுக்கு நான் அதில் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேன்.
ஏன்னா அவர் தான் நடித்தா தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் மைண்டில் எந்த அளவுக்கு ஓட்டணும்னோ அது அப்படியே ஸ்பாட்லேயே இருந்தார். ஏன்னா அவருக்குள்ளார ஒரு இயக்குனர் இருக்கார்ல, அதனால் வந்துட்டு அவர் வந்து தம்பி இந்த டைலாக்கை கொஞ்சம் இப்படி மாற்றலாமா அப்படிம்பாரு. கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டுன்னு சொல்லுவேன், இல்லைன்னா அது வேணான்னா ஓகே விட்டுருப்ப தம்பி அப்படிம்பாரு. சின்சியரிட்டான ஒரு, அதாவது நாளைக்கு காலையில் நான் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறது முன்னாடி நாள் என்கிட்ட கேட்பாரு. நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் ஒரு 9 மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஓகே தம்பி அப்படிம்பாரு. 9 மணிக்கு டான்னு வந்து நின்றுட்டு அண்ணா ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போவார். கரெக்டாக ரெடியாக இருப்பார், சொன்னோன்னா வருவார். நம்ம அவரை 9 மணிக்கு வர சொல்லிட்டு நம்ம 12 மணிக்கு ஷார்ட் எடுத்தானா அவர் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் வர்ற நேரம் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சரி ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஷார்ட் வச்சுருக்கிறேன். 12 மணிக்கு தான் அவர் வரணும்னா 12 மணிக்கு வாங்காம 12 மணிக்கு ஷார்ட் எடுப்பேன். ஸோ அதனால் வந்து என் படத்தில் வந்துட்டு அவர் ஒரு ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு ஒரு அண்ணன் மாதிரி, கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி இருந்து எனக்கு இது பண்ணார். அப்புறம் யார், கின்ஸ்லி வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு தனி ட்ராக் காமெடியாக வந்து நடிக்கல. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அவர் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். அவர் நார்மலாக வந்துட்டு நேற்றுக்கு ஷூட்டிங் போன இடத்துல என்ன நடந்துச்சுன்ட்டு அவர் சாதாரணமாக தான் சொல்லிட்டு இருப்பார், ஆனால் நமக்கு அப்போவே சிரிப்பு வரும் அவரோட ஒரு மாடுலேஷன். ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு இந்த கதைக்குள்ளாரே தனியாக ஒரு பார்ட்டான ஒரு விஷயமா இல்லாமல் அந்த கதையோடு ஒட்டி அவருடைய காமெடி வந்து இருக்கும். ரொம்ப நல்லா வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. தம்பிராமையா சார் வந்துட்டு இன்றைக்கி வர முடியல, அவர் வந்து ட்ரிச்சில் வந்து ஷூட்டிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி கின்ஸ்லி சார் வந்து வரணும்னு நினச்சாரு, வர முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நான் வந்து யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது விட்டுட்டேங்கிறது திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் இயக்குனராக ஆக வேண்டும் என்று நினைத்த எனது நண்பர்கள், நீங்கள் கண்டிப்பாக டைரக்டர் ஆயிடுவீங்க, தைரியமாக இருங்கன்னு எனக்கு சொன்ன எனது நண்பர்களுக்கு வந்துட்டு நான் நன்றின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட பேரை சொல்லணும்னா பெரிய லிஸ்ட்டு நீண்டுட்டு போகும், அதனால் நான் அதை சொல்லலை. என்னோட நண்பர்கள், என்னைக்காவது நீ டைரக்டர் ஆகிடுவ அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த எனது அண்ணன் கோவை பாபு அவர்களுக்கும் எனது அண்ணி அவங்களுக்கும் வந்துட்டு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி என்னுடைய மனைவி, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இயக்குனர் ஆகிற வரைக்கும் நடக்கிற அத்தனை போராட்டத்தையும் சுமந்துட்டு போகணும். இயக்குனர் ஆகிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தோன்னா பல விஷயம் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தானே, வந்துட்டு அதை வந்து சொல்ல வேண்டியதில்லை. பட்டு நான் இயக்குனர் ஆகிடுவேன் அப்படிங்கிறத நான் நம்புறதை விட நீ இயக்குனர் ஆகிடுவேன்னு என் மனைவி நம்புறது தாங்க பெரிய விஷயம். ஏன்னா நம்ம சினிமாவுக்கு வரும்போது மேரேஜ் பண்ணாமல் வந்திருப்போம், அன்றைக்கும் நம்மள்ட்ட நம்பிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணுவோம், அன்றைக்கும் நம்மள்ட்ட நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவங்க வந்து டயர்ட் ஆகிட்டானா நான் இந்த மேடையில் இன்றைக்கி நின்றுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் என்னை நம்பிக்கையோடு இருந்த எனது மனைவிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய எனது குழந்தைகளுக்கும் நான் நன்றின்னு சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகேஷ் சாருக்கும் சாண்டி சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார், குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பிராமையா சார், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 1 படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரே நிமிஷம், அங்கே ஒரு மைக் அங்கே கொடுங்க. நிக்கில் இங்கே இருக்காரு. ஹலோ, இல்லை கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான கதை, அதனால தான் நீங்கள் சென்னை ஃபைல்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்களா டைட்டில்? ஹலோ, அப்படி அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைமுடைய மேட்ரு, சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் இதோட கதை. ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு பொருத்தமாக இருந்தது. வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்றும் வைக்கல. ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு, காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைன்னாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்திருக்கும். டைரக்டர் சார், இது வந்து இங்கே ஆடியோ இங்கே இங்கே சார், சாரி, ஆ, இது வந்து
தமிழில் உங்களுக்கு முதல் படம் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. டைட்டில் வந்து முதல் பக்கம், முதல் தேதி ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட். ஹீரோ பேர் வெற்றி. அதை நானே யோசிக்கல சார். முதல் பக்கம் முதல் தேதியில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது நல்லா. ஓகே, தேங்க்யூ. ஹீரோ பேர் வெற்றி, அதில் ஒரு வெற்றி இருக்கு. வெற்றியின் முதல் படியை இன்னைக்கே தொட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி 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 நன்றி. வெற்றி சார், வெற்றி சார். சார், இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார். நிறைய படங்கள் பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார். உங்களோட படங்கள் முதல் படம்லேருந்து இந்த படம் வரைக்கும் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்கு. ஒரு கிரைம் கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி உங்கள்கிட்ட வருதா, இல்லை உங்கள் டேஸ்ட்டா? இல்லை, அவங்க தான் தேடி வர்றாங்க. அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான், பார்ப்போம். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி. வாழ்த்துக்கள், பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சார் ட்ரெய்லர் பார்க்குறது. பட் யூ ஏன் போட்டிங் சென்சார்டுன்னு போட்டிருக்கீங்க. ஆனால் இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கலையா இன்னும்? ஏன்னா நீங்கள் 126.22 மினிட்ஸ்னு வருது சென்சார் சர்டிஃபிகேட். அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்க. அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா மது அருந்துற காட்சிலாம் இருக்குது. அதில் எங்கேயுமே ஸ்டாட்டுட்டரி வார்னிங்கே போடாமல் இருக்கீங்க. அதை தெரிஞ்சு அப்படியே மேனிப்புலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களா தைரியமா? இல்லை அப்படி இல்லை. என்னென்ன ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்ணுறது வந்து பிளான் முதல்ல இல்லை. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது. ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும். அவங்க தான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் நான் அங்கே ஒரு தப்பு தான் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது 25th மேலே தான். 25th மேலே தான் ட்ரெய்லர். ஆனால் டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி மீடியா பார்க்கறதுக்கு. ஆமாம், மீடியா பார்க்கறதுக்கு. மீடியா மக்கள், மீடியாங்கிறது வந்து மற்றவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த மரியாதையை வந்து, அதாவது சொல்லுவாங்களா, ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போயிடும். அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இதில் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கதை ஸ்டோரி ஒன்று நம்ம நரேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்தது, அது ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கனி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது. சரி, அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதில் தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். தவறு இருந்தால் வந்து மன்னிச்சேன். டைரக்டர் சார், சார் மூத்த சார், இப்போ படத்தில் வந்து முதல் பக்கம் டைட்டில் வச்சிருக்கீங்க. ஓகே. பட் எப்பவுமே இப்போ ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா கிளைமேக்ஸ் வந்து கடைசி பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே சார். இதுக்கு படத்துக்கு முதல் பக்கம் டைட்டில் வச்சதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிங்கம் யார், நரி யார்? சிங்கம் வந்து வழக்கமாக ஹீரோவை தான் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகே. வில்லனை நரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் இதில் நீங்கள் வில்லனை சிங்கம்னு சொல்கிறீங்க, ஹீரோவை நரின்னு சொல்கிற மாதிரி ட்ரெய்லர் தெரியுது. ஓகே சார். முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு விளம்பரம் தான், சினிமா கிடையாது. இதை பார்த்து வந்து யாருனாலையும் கதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஜானரில் வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரைலரும் உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனோட இது ட்ரைலரில் வந்து வச்சுருப்பாங்க. படத்துலையே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன், ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு ரத்தத்தொலை இருக்கிற மாதிரி இருக்கும். அது ட்ரெய்லரில் வச்சுருப்பாங்க. ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா, ஓ இவன் ஒரு கொலை பண்ணுறான் போல் இருக்குன்னு. படம் பார்க்கும்போது பார்த்தோன்னா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஹீரோ, யார் சிங்கம், யார் நரி, ஒரு குழப்பம் இருக்கா? இந்த குழப்பம் வேணும், அதுக்காக பண்ணியிருக்கிறது. நீங்கள் படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யார் நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெற்றி சார் அதே தான். சிங்கம் நரி 2 கேரக்டரும் நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்களா? எங்கிட்ட கேட்குறீங்களா? வெற்றி சார் சொல்லுங்க. அதாவது சொல்கிறார் இல்லையா, சிங்கம் நரி, இந்த 2 கேரக்டரும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மேட்ரை நான் இப்போ ட்ரெய்லரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். படத்தில் அது இல்லை. அதுக்கும் அது டைரக்டரோட சாய்ஸ் தான். மைக்கு தயாரிப்பாளர் சார். ஆக்சுவலி நம்ம ஹீரோட்ட வந்து கதை சொல்லுவோம், படத்தோடைய கதை சொல்லுவோம். ஹீரோட்ட வந்து ட்ரெய்லர் சொல்ல மாட்டோம். அவரே வந்து இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்துருக்காரு. யார்கிட்ட மைக் கொடுக்கணும்? தயாரிப்பாளர், ப்ரொடியூசர் கொடுக்குங்க, வில்லன் கிட்ட. இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல,
அதான் ஹீரோ இன்ஸ்பயர் பண்ணல, வந்து வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ஹீரோ பேர் சொன்னீங்க. நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க, எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் முதலே சொன்னது தான் சார். இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி ஒருவன் ஒரு மாதிரி வில்லன், அதாவது ஒரு கிளாஸி வில்லன். அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும். அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும் போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த மீட்டருக்குள்ளே நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ படம் பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம போய் தேடலாம், இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு. அந்த டேரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது தெரியும், என்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் தெரியும் என்ன கேட்கணும்னு தெரியும். பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சில்வா மேடம், நீங்கள் ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார். ஜேர்னலிஸ்டாக நடித்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கிளாமராக நடிக்க முடியாது. இந்த படத்தில் வந்து எப்படி நடிச்சீங்க, என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட், பாடி லாங்குவேஜ்லாம் யார் பார்த்து இது பண்ணீங்க? உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சுந்தரம் பேர் தான் மீனாட்சி சுந்தரம் பேரு. ஆனா அவர் வந்து மீனாட்சி சுந்தரத்துல மீனாட்சி இருக்கிறதுனால மீனாட்சி இன்ஸ்பயர் ஆகி பண்ணுங்க. டேரக்டர் சார் சொல்லுங்க சார். வில்லனைய முகத்தையே காமிக்கல ஒன்று. அப்புறம் வெற்றி சார் எப்போ டி ராஜேந்திரன் மாதிரியே தாடி வச்சு நடிக்கிறீங்க, எப்போ இல்லாமல் நடிப்பீங்களா? ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாமல் வந்திருந்தா கூட நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன். ஏன்னா இந்த கதைக்கு வந்துட்டு தாடி வளர்த்துன ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்படுது. அது ஆல்ரெடி அவர் தாடியோடய முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கதைக்கும் அது தேவைப்பட்டதுனால அப்படின்னு. வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டலைன்னா, அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியாக வர்ற நேரத்தில் அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளர் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு அறிமுக நாயகன். அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைமில் வந்து நம்ம காட்ட வேணாம், பிக் டைமில் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். சார், ப்ரொடியூசருக்கு படம் முடிச்சிட்டிங்க, ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 years கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் 1 year வை டுக் ஸோ மச் டைம்? நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணீங்க, அது கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து பார்த்துட்டீங்க, படமும் முடிஞ்சிருச்சு. தென் வை யூ டுக் 1 year டு எடிட்? நாங்கள் அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணியிருந்தோன்றது வேறு, பட் ஸ்டில் ஐ வாஸ் சிஸ்லிங் த படம்ன்றதுக்கான ரீசன் இல்லை. ஏன்னா அந்த ஒரு டைமில் சார், அந்த 1 year இருக்குல்ல, எடிட் பண்ணுறது ஒரு பக்கம். அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புது படம் எல்லாமே வெளியே வரல, எல்லாம் பழைய படமாகவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்ணன், கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் இருந்துச்சு, அந்த டைம் சரியாக இருக்கணும் இல்லையா? அந்த மார்க்கெட்டிங்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ சே லெட்ஸ் வெயிட், அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக. பட் வில் ஜஸ்ட் கீப். ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்குல்ல, நாட் அ ஈஸி ஜாப். அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உட்காரணும், ரைட்? அப்புறம் பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நம்ம திருப்பி இது பண்ணோம். அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வந்தோம். அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம், கரெக்டான டைமில் கொண்டு போவோம். ஏன்னா படம் வந்து 4 கோடியோ 5 கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன். அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான டைமில் வரணும். ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர். அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு 1 to 2 weeks டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாக்குறதுக்கு இல்லையா? கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தா கூட பண்ணியிருப்போம். ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது, ரைட்? படம் நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா? ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம், அவ்வளோதான். டைரக்ட் சார் ஒரு விஷயம் சொல்லுங்கள். அதாவது புது தயாரிப்பாளரோ இல்லை ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரோ அங்கே இருக்கீங்க. புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரை விட நீங்கள் நெருங்கி ஒர்க் பண்ணிடலாம். இவர் எல்லா விவரம் தெரிஞ்சவராக இருந்தார், இதனால் எப்படி ஒர்க் பண்ணீங்க? பிரச்சனை வந்ததா? ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு வகையான ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஒரு கதை வந்து அவங்க எழுதும் பொழுது இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. ஸோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. நல்ல படம் தானே, நல்ல கதை தானே யோசிச்சிருப்பா. அப்படி இது வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல கதை யோசித்து கூட வெளியில் வரும்போது அந்த படம் ஃபெயிலியராக மாறுதுன்னா அதில் சில குறைகள்லாம் இருந்திருக்கும். அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனராக, ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையாக எனக்கு என் மகன் மேலே வந்து எனக்கு குற்றம் தெரியாது. அந்த குற்றத்தை வந்துட்டு
அவர் வந்து எடுத்து சொல்லும்போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாற்றலை. அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டினேன், நான் பார்த்தேன். எனக்கு இந்த இடத்துல மட்டும்தானா அதை நான் திரும்ப வந்து நான் பார்ப்பேன். ஸோ அப்படி வந்துட்டு அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக தான் இருந்தது. அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டிருக்காரு, எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல. அது ஒரு வெற்றி படமாக அமையிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன். ஹீரோ சார் சொல்லுங்க சார். இல்லை 1980 பார்த்தீங்கன்னா டைரக்டர் உங்களுக்கு தான்? எனக்கு தான். இங்கே ஓகே. 1980 எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர்கள் எல்லாருமே லவ் ஸ்டோரியை தான் ஃபர்ஸ்ட் படமாக எடுப்பாங்க. ஆனால் இப்போ வர எல்லா அறிமுக இயக்குனர்களும் இதே மாதிரி வெட்டுக்குத்துக்குள்ள சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே எடுக்கிறீங்களே, என்ன காரணம்? அதாவது வந்து அந்தந்த சீசனில் அதாவது வரும். மாம்பழ சீசனில் மாம்பழம் தான் வரும், வாட்டர்மெலன் சீசனில் வாட்டர்மெலன் தான் இருக்கிற மாதிரி சினிமாவும் வந்து ஒரு சீசன் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா, என்கிட்ட வேற கதை இல்லையான்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு இயக்குனராக வரும்போது அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 கதை இருக்கும். அந்த 10 கதையில் முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குனருக்கே தெரியாது. நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஜானரில் கதை இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா லவ் படமாக ஓடிட்டு இருக்கும். நான் வேற ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்போ நான் லவ் கதை தான் சொல்லுவேன், சொல்லி அது படமாக்கப்படும். அடுத்தது நான் லவ் கதை சொல்லலான்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸு த்ரில்லரு கிரைம் இப்படி ஓடுதும்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்மள்ட்ட கேட்பாங்க கிரைம் கதை வச்சிருக்கேன். ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டுங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும். ஸோ இந்த சீசனில் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும். ப்ரொடியூசர் சார் படத்தை இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்க. ஆனால் இப்போ வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்கள் படம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 படம் 8 படம் வருது, 12 படம் வருது. இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க சார்? மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் 1 வருதுன்னு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம 10 படம் வருதோ 100 படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிக்கிச்சுன்னா ஊற்றிக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா அதுவாக போய்க்கும். சார் கவலை இல்லை. ஹீரோ சார், சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாயகனாக வந்துட்டு இருக்கீங்க. வாரத்தில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எதனால சார்? சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை அப்படி இல்லை, அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம். நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ மொத்தமாக லைனாக ரிலீஸ் ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. இல்லை இடையில ஜிவி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றி சார், அதே இது கன்னிஷா, இன்னைக்கு உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5% 6% படம் தான் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தெரிஞ்ச ஹீரோ பிரபல ஹீரோனாலும் நீங்கள் என்னென்ன சவால் சந்திக்கீங்க? டிஜிட்டல் விற்க மாட்டுக்கு, சேட்டலைட் விற்க மாட்டுக்கு, சம்பளம், தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது. ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம், சவால், இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்லை அதான் படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம். இல்லைன்னா அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும். படம் நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எந்த பிஸ்னஸ்னாலும் அது ஆகும். படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். சார் டைரக்டர் சார் சொல்லுங்கள். இந்த படம் ஒரு த்ரில்லர் படம், ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது. ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? ஸோ அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க. அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும்? ஓகே, இந்த கேள்வி ஆக்சுவலி அவங்க 2 பேர்த்திட்டு கேட்டிருக்கணும். பரவாயில்ல, ஒரு இயக்குனராக சொல்கிறேன். யாரோ சொன்னாங்க ரிப்போர்ட்டராக நடிக்கும்போது வந்து கிளாமராக இருக்காது, அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னா உண்மையாலுமே கிளாமர் கிடையாது. உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க கரெக்டான ஒரு பதில் சொன்னாங்க. இந்த ரிப்போர்ட்டர் எங்கேருந்து கற்றுக்கிட்டா உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் படத்தில்
அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்ட்டராக மட்டும்தான் காட்டியிருக்காங்க. டக்குன்னு 2 பேர் வந்து பார்த்தாங்க, கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்தில் இல்லை. ஆனால் அவங்களுக்கான ரோலில் 2 பேரும் எப்படி ட்ராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன். அந்த ட்ராவலில் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது. வெற்றி சார், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க படத்தினுடைய கண்டென்ட் நல்லா இருந்தால் நல்லா ஓடும், இல்லைன்னா ஓடாது அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, ஓடுறது சொல்லல, பிஸ்னஸ் ஆகுறது. பிஸ்னஸுக்கு சேட்டலைட்டோ பிஸ்னஸுக்கே கண்டென்ட் தான் முக்கியங்கிறப்ப அதை வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. படத்துடைய கண்டென்ட் தான் முக்கியம், டைரக்டர் தான், நீங்களும் அதை சொல்கிறீங்க. ஆனால் ஹீரோக்களுடைய சம்பளம் ஏற்றுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் ஏற்றலையே, பொதுவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசுறது சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி பொதுவாக சொன்னீங்க, அது மாதிரி பொதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இல்லை, அவங்க கொடுக்குறாங்க, அவங்க வாங்குறாங்க, அவ்வளோதானே. கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருப்பாங்க. நன்றி சார். நன்றி. Shilpa, my question to Shilpa, ma'am. Shilpa, playing a journalist in a crime thriller must have been exciting and challenging too. We all know you're a perfectionist. What kind of homework you did exactly to do justice to the character? Because the whole film revolves around you. Sir, to correct, it doesn't revolve around me because இது த்ரில்லர்னால வெற்றி அண்ட் மகேஷ் அவர் கூட தான் ஒரு ஜேர்னி தான். இது கூட வந்துட்டு ஒரு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நான் சேர்ந்து தரேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். No, I am not. I'm helping him to unreveal it. So, and எப்படியான ஹோம்ஒர்க் பண்ணும்போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே இந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கற்றுட்டு தான் வந்தேன். ஸோ அங்கே பிரகாஷ் பெல்வாரி சார் வாஸ் மை குரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹீ டோல்ட் டு பி அ குட் ஆக்டர் இஸ், நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா யூ ஹாவ் டு பி லைக் அ ஸ்பாஞ்ச், யூ ஹாவ் டு அப்சார்ப் தெம். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு லைக் இஃப் ஐ see something interesting I will start behaving like them. So as a person I am like that. So whenever I come see you all, there are so many characters, so it was not difficult for me because morning in the night வரைக்கும் we will be around you, talk with you, like interviews irukla. So playing you guys was not a difficult task for me. The body language irukla, நீங்க question கேட்குற attitude irukla. In fact நீங்க question கேட்கும்போது ஒரு attitude இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நார்மலாக பேசும்போது இன்னொரு attitude இருக்கு. So that is something as a journalist at the thin line மாறும். When I was questioning him in the movie also, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மாறுறதுக்கும் போது ஒரு attitude மாறிடும். அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்கும்போது தெர் இஸ் ஒரு கத்து இருக்கும். அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பென். லைக் த ஜேர்னலிசம் ஒரு மைக் நம்ம கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்குது, நாங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஆஸ்க் மீ கொஸ்டின், ஐ கான்ட் சே, நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் தட்ஸ் அ பவர். ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, அந்த வாய்ஸில் இருக்கட்டும், அந்த பென்னில் இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். தேங்க்யூ. ஒன் செகண்ட், பரத் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி 1 வருஷம் ஏன் எடிட்டிங், 1 வருஷம் ஏன் தள்ளின்னு. இதை வந்து ஃபோனில் பலமுறை நான் அவர்கிட்ட நேரில் பார்க்கலனாலும் ஃபோனில் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது, இது ஃபைனான்ஸ் வாங்கி எடுக்கப்படும் படம் அல்ல, இது சொந்த பணத்தில் எடுக்கிற படம். இது மட்டும் தமிழ்நாட்டில் வந்து 1500 ஸ்க்ரீன்ஸ் மேலே இருக்குது. என்னைக்கு நம்மளுக்கு 200 ஸ்க்ரீன் கிடைக்குது, 200 ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் நல்ல ஷோஸ் என்னைக்கு கிடைக்குதோ அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணலாம். முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து சொசைட்டியில் வந்து பெரிய படங்களுக்கு தான் டெய்லி ஆன் போர்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணும்போது, நம்ம படத்துக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு வெற்றி இருக்காரு, வாரத்துக்கு 12 படம் ரிலீஸ் ஆகுதுன்ற நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைக்கிறாங்களோ அப்போ பண்ணலான்ற போது மாஸ்டர் மைண்ட் செந்தில் வந்தார் தமிழ்நாட்டுக்கு. சிட்டின் என்எஸ்சி தனம் பிக்சர்ஸ், கோயம்புத்தூர் திருப்பூர் சுப்பிரமணியம் சக்தி ஃபிலிம்ஸ், மதுரை வந்து சூர்யா மூவிஸ், திருச்சி தஞ்சாவூர் எஸ்ஆர் பிரபுவோட ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், சேலம் பிரதீப், டிகே வந்து பிரதாப் ராஜா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆகஸ்ட் 14 தான் கூலி வருது. ஆகஸ்ட் 1 வாங்க, நிறைய 200+ ஸ்க்ரீன்ஸ் வரும், நிறைய ஷோஸ் கிடைக்கும். அதனால நீங்க லேட் ஆனாலும் உங்களின் வெற்றியும் தள்ளிதான் போயிருக்கிறது, தவறி போகவில்லை. அதனால மெதுவா வரலான்னு சொன்னதுனால இந்த படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருகிறது. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.